எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் சரி வீடியோக்குள் செல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வணக்கம். வீடியோ செல்லலாம். பார்த்தா எப்படின்னா என்ன இருக்குன்னா, அவங்ககிட்ட இருக்க இந்த 2 பேரும் ஜோடி இட்லிகள் நம்ம எப்படி போகிறதுக்கு பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அப்படியே வேகமாக ஒரு கையில் ஒரு ஸ்மெல்லை போடுறான். அந்த ஸ்மெல்லை போட்டு அடுத்த செகண்டில் கையில் ஒரு கோல் மாதிரி வருது, மந்திரக்கோல். அந்த மந்திரக்கோல் வந்தோடனே இந்த மந்திரக்கோலை வச்சுட்டு மந்திரக்கோல் ஒரு ஸ்மெல்லை போடுறான். கடை ஜூம் போடுறான். போட்டு அடுத்த செகண்டில் வந்துட்டு மேலேருந்து டைம் லூப் ஆனவுடனே என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்க. டீமுக்கு அவங்க ஸ்கில் அப்படி சொல்லிகிட்ருக்க. அங்கேருந்து ஒரு ஆந்தை வருகிறது. ஆந்தை வந்தோடனே வந்துடுச்சு. நல்ல சவுண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், நம்ம வேகமாக கிளம்ப போகிறோன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. ஆந்தர் மேலே ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க. கிட்ட பார்த்தா இந்த மேஜிக் பண்ணுறாங்க. இந்த கப்பில் போயிட்டுருக்கேன். இங்கே இவன் மட்டும் கேட்டில் வந்தவன் நம்மளும் போகணுன்னு சொல்லிகிட்ருக்கான். இவன் எப்படி போகிறான்னு தெரில. அந்த கேட்டு கடுப்பில் பார்த்துட்ருக்கு. இது தண்ணி ஆகாதுன்னு சொல்லி அந்த கேட்டை போய் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. கேட்டு பார்த்தா அந்த ரோஸ் மூடிக்காரி ஹீரோக்கிட்ட பேசிகிட்ருக்கான். மேஜிக் பண்ணுறவன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்கிறான், நான் என்னோடய ட்ராயிங் பண்ணி அதை இதை மாற்றி அதை ரியல் இதில் கொண்டு வர போகிறேன் சொல்ல போகிறோம். நம்ம ஹீரோ சொல்லி அடுத்த செகண்டில் தலைமை வரைய ஆரம்பிச்சிட்டான். ட்ராயிங் போயிட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லி ட்ராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டான். அந்த கல்லை சம்மனில் கல்லுக்குள்ளே இன்னும் பெரிய கல்லெல்லாம் சம்மன் பண்ணியிருக்கானேன்னு பார்த்தேன். அது ஏற்கனவே வரைஞ்ச அந்த போட்டு கன்னடி வேகமாக பண்ணுறேன்னு சொன்னோன்னே சரி ரைட்டாக ராமேனு வர்றேன் என் பவர் சொல்லிட்டு அதில் ஸ்க்ரோலில் மூலியமாக அப்படியே கொஞ்சமாக கோடை போட்டு அந்த வரைஞ்சி முடித்தோடனே அந்த கல் ஒளிர்விட்ட அடுத்த செகண்ட் இது என்னன்னு அந்த ரோஸ் முடிக்காரி பார்த்துட்ருக்க. கல் கீழே விழுந்தோன்னு என்ன நடக்குதுன்றாங்க. திடீர்னு அந்த போட்டு மாதிரி மாறிடுச்சு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க ஒரு ஃபோட் அது மாதிரி ஆயிடுச்சு. உண்மை ஆனோடனே பார்த்துட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு ரோஸ் முடிக்காரி சூப்பர்னு சொல்லிகிட்ருக்கான். ஸ்கில் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் இருக்குன்னு கேட்டேன். எனக்கு இது மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாக ஒன்றா அழகாகி அந்த போட்டாக மாறிடும் அப்படி சொல்லிகிட்ருக்கான். வரவாயில்ல சூப்பர்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு தலைவர் பார்த்துட்டு ஏமா இப்பெல்லாம் பண்ணாதம்மான்னு சொல்லிகிட்ருக்கேன். தலைமை ஏற்கனவே இதை பிளான் பண்ணி வச்சுருப்போம். நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு கண்ணாடி தலைவா ஒய்ஃபை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல அவள் கிடக்குற அவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல கண்ணாடி வாயன் நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. அங்கிட்ட பார்த்தா ஒய்ஃபு நம்ம ட்ரீட்மெண்ட் முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஆத்தா முறைச்சி பார்த்துட்ருக்காளே சொல்லி நம்ம ஹீரோவாயி அப்படியே இந்த சான்ஸ் டைம் ஆகிட்டான். நான் அந்த ரியல் ஹஸ்பண்ட் இல்லை எதுக்கு கவலைப்பட்டு சொல்லி ஹீரோ நடிக்கும் போது தான் அங்கிட்ட பார்த்தா அந்த ரோஸ் பிடிக்காரி கை கொடுக்குறான். ரொம்ப சந்தோஷம் இல்லை. நம்ம ஹீரோ அப்படி வெக்கப்பட்டு கை கொடுக்குறான். கை கொடுக்கும்போது இதை பார்த்தா இந்த கேட்டில் மேஜிக் பரவாயில்ல மேஜிக் கிளாஸும் ட்ராயிங் கிளாஸும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னு சொல்லிகிட்ருக்கேன். அங்கிட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன மேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கோன்னே அங்கிட்டு பார்த்தா அவங்களும் ஷாக் ஆகிட்டான். என்னன்னா அந்த கேட்டோட மீசை முடியை நம்ம ஹீரோ டச் பண்ணதை பார்த்துட்டு
ஐயோ தெரியாமல் மீச முடி அடிச்சு போட்டேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து தானே பெரிய இதாக இருக்கான். இதை பார்த்து அந்த ரோஸ் முடிக்காரியே வரணும் முடியை ஒதுக்குறத பார்த்துட்டு இங்கிட்ட இருக்க பசங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க, மிரண்டு வெக்கப்படுறாங்க. வெக்கப்பாட்டு பார்த்துட்டு இங்கிட்ட பார்த்தா நம்ம டீமன் கோயில் வந்துட்டு இப்படி ஈரை வந்து கேட்குறேன், இந்தம்மா கொஞ்சம் வயிறு எரிஞ்சியோ அப்படி சொல்லி கேட்க. அதில் எனக்கு எல்லாம் இன்னும் இல்லைன்னு சொல்கிறேன், சமாளிக்கிறேன். அவளுக்கு ஒரு கண்ணு தான். சரி கிளம்பலாம் நம்ம அப்படியே சொல்லிவிட்டு தலைவர் சொல்ல மேலே ஏதோ கழுகு பறக்குது. கழுகு பறந்த அடுத்த செகண்ட் அந்த கழுகுல இருந்தால் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஏன்னா அந்த இடத்துல நடக்கிறது ஃபுல்லாமே இங்கிட்ட வந்து ஒரு மேஜிக் மூலயமா எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த டீமன் இங்கே வந்து பார்த்துட்ருக்கான் சின்ன பையன். அவன் பார்த்துட்ருக்க டைமில் தான் இந்த மேஜிக் பையன் ரெடியாக இருக்கான், என்ன நடத்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அங்கிட்டு பார்த்தா ஒருத்தங்க இந்த ஐஸ்குள்ளே போயிட்டு இருந்தாங்கல்ல, ஒருத்தன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். ரொம்ப வேகமாக போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆச்சு இந்த இப்போ பின்னாடி எது சவுண்டு கேட்குது சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன அடுத்த கீழே பார்த்தா தலைமை என்ட்ரி ரதரா அவர் சொல்லி ஒரு போட்டில் என்ட்ரி யாரா தலைமை போட்டில் பிறந்துக்கிட்டு இருக்காங்க. உருன்னு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹாய் காய்ஸ் நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் அப்புறம் வந்துருக்கோம், அப்புறம் வந்து சரிங்க பத்திரமா அப்படி சொல்லிட்டு சொல்ல, என்ன இது என்ன எக்யூப்மெண்ட் இது இவ்வளோ வேகமாக போட்டாங்க சொல்ல, தண்ணியெலாம் குழுங்குது சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தி வந்து அந்த சப்பு மண்டக்காரன் சொல்லியிருப்பான்ல கில்லர் பொண்ணு வந்து அவன் முடியை எடுக்கிறான், மூஞ்சியை காட்டுறான், கட்டிட்டு பார்த்துட்டு இவனை கொல்லணும். ஆனால் இவன் போகிறத பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஆகிட்டாங்க, என்ன இது எக்யூப்மெண்ட்டு இப்படி வேகமாக போகிறாங்களே சொல்லிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு ஆத்தாடி தான் புது எக்யூப்மெண்ட்டாக இருக்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு நல்லா இருக்குது, இது மாதிரி ஒரு வாட்டி நைட்டு போனதில்லை டீம் அந்த கிங்கு சொல்லிகிட்ருக்கான். என் சின்ன பையன் கிங் சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எதுக்கு காரணம்னா எக்யூப்மெண்ட்டு நம்ம சோடா அவன் என்னோட தம்பி 20 இருப்பான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கு. அவன் தம்பி தானே காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இருந்தாலும் சொல்லலையே சொல்லிகிட்டு இருக்கேன். பொருள் கிங்காக இருந்தாலும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம டிரான்ஸ்லேலும் பரவாயில்லப்பா இல்லை இருக்க தானே சின்ன பையன் தானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கேன். இப்படி பார்த்தா கில்லர் வந்து வேகமாக அந்த கல் எடுத்துகிட்டு போனான்ல, வேகமாக போயிட்டுருக்கான். ஆனால் அவன் ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணுறான். என்ன சென்ஸ் பண்ணுறான்னா பின்னாடி எதுவும் ஒன்றுக்கிட்டு இருக்குது. என்னது இது இப்போ 4/7 பார்த்தா நம்ம பஞ்சு மாயிண்டி தண்ணியில் நீச்சல் போயிட்டுருக்கேன். இங்கே என்ன வேகமாக போயிட்டுருக்காங்க. திட்டிகிட்டு பார்த்தா ஏதோ ஒரு வெளியிலேருந்து ஒன்று வருது, என்னது ஏதோ ஒன்று வெளியில் கடலுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு பஞ்சமாயிண்டி உள்ள இருக்காதுரா மனப்பாந்தியில் இருக்காதுரான்னு சொல்லிட்டு எங்கள் கில்லரும் ஏதோ ஒன்று செல்ஃபி பண்ணுறான். ஏதோ சரியில்லையே அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். திட்டிகிட்டு பார்த்தான் கீழே இருந்து ஒரு டென்டக்குள் மாதிரி வருது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு வச்சு ஏதோ இந்த கடலுக்குள்ளே இருக்குது, ஸ்மூத்தாக போயிட்டில் இருக்க முடியாது போல் எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டு கீழே ரெடி ஆகிட்டான். கடலில் வந்துட்டுருக்கான். நம்ம பஞ்சு மாயிட்டு உள்ளே போயிட்டு எவன்டாவே ஆட்களை பிடிச்சிட்டு போனதுன்னு சொல்லி பார்த்துட்டான். கீழே வந்து ஒரு க்ரீச்சர் இருக்குது. அது அவன் பஞ்சு மாயினோட ஒன்று அவங்க கிளாஸ்மேட்டை ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு பஞ்சு மாயிண்டி கடுப்பாயிட்டான். மிருகமே ஒன்றெடுத்து நான் காப்பாற்றி சொல்லி ஒரு பிச்சு வாழையே பிச்சு எரிச்சிட்டான். பிடிச்சிருந்த கையை பிச்சு எரிஞ்சிட்டு தலைமை வெடியிட்டான். 2 கண்ணு இருக்குது இப்படி முறைக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ மட்டும் காப்பாற்றிக்க அடுத்து வந்து போட்டு தள்ளுறேன்னு சொல்லி தலைமை ரெடியாகும் போல தான்
பஞ்சமாயிட்டு ஒன்று உணர்றான். அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். கடலில் இருக்கும்போது நம்ம ஃபுல் மேட்ச் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு தலைவன் வந்து அப்படியே பறந்துட்டு போய் வந்து பார்த்தா அந்த மிருகத்தை பார்த்தா கொடூரமாக இருக்குது. இந்த கொடூரமான மிருகத்தை பார்த்துட்டு அங்கிட்டு இருந்த இதில் வந்தவங்க சாண எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி இந்த சவுக்கு பண்டக்காரன் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கடல் கீச்சர். இந்த கடல் கீச்சரை நான் ரொம்ப பவர் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நமக்கு தேவை அது கிடையாது. மேலே கழுகுல வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்ட பார்த்தா நம்ம ஆந்தையில் போனவங்களும் நம்மளுக்கு எந்த பற்றி கவலை இல்லை. ஏன்னா நம்ம வாட்டுக்கெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கிட்டு பார்த்தா அது அட்டாக் பண்ண வரும்போது பஞ்சமாயிட்டு ஒரே அடியில் அந்த வாழை டைவ் பண்ணி விட்டா நம்ம கில்லர் அட்டாக் பண்ணும் போல கில்லர் தெரியுமில்ல. கில்லர் மேலே அடிக்க போகும்போது கில்லர் சீல் யூஸ் பண்ணி அது டேக்கிள் பண்ணிட்டான். ஈஸியாகவே டேக்கிள் பண்ணிட்டான். பஞ்சமாயிட்டு போயிட்டான். இப்படிலாம் அட்டாக் பண்ண நீ முடிக்க முடியும்னு நினைக்கிறியா? பஞ்சமாயிட்டு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? என் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் குத்தில் அது டங்கு ரந்து வச்சு பாதி. அடுத்த ரெண்டாவது பஞ்சில் வாட்டரையே இப்போ தலைவன் வந்துட்டான். தனியாத்தா என்ன பகுதின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிரீச்சரு ஸ்க்ரீம் பண்ணுது. இவன்ட்டு தப்பிக்கணும் ஸ்க்ரீம் பண்ணதை அந்த சவுண்டு யாருனாலையும் கேட்க முடியல. பஞ்சமாயினால என்ன எப்படி சவுண்டு போடுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கிட்டு இருந்த 2 பொண்ணுங்க வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் அவங்களோட பவரை யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க பவர் வந்து டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த டார்க் எனர்ஜி பவரை வச்சு அந்த க்ரீச்சர் மேலே அடித்தா அந்த க்ரீச்சரை ஒட்டி எல்லாத்துக்கு மேலேயே கரண்ட் அடிக்குது. அத்தா நீ அதை அடிக்கிறே சொல்லி எங்களை போட்டு தெளிவ போலையே அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை ஐயோ படிச்சுக்கோங்க நாங்கள் ஏற்படுது அந்த க்ரீச்சரை தான். கிட்டப்பத்து கில்லர் ரெடி ஆகிட்டான். மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அடுத்த சைக்கிளில் ஒன்றும் சும்மா விட மாட்டான். எனக்கு பவர் இருக்குது, எனக்கு ஸ்டஃப் இருக்குது. தலைவடி ஆகிட்டான். தலைவனை பற்றி தெரியாமல் அந்த க்ரீச்சரை வந்துருச்சு. பஞ்சமாயிட்டு எப்படி பார்த்துட்டு சாக்காதே பார்த்துட்டு இருக்கான். இது தரையாக இருந்துச்சு பொழந்து எடுத்துருப்பேன் பஞ்சமாயிட்டி. தலைமை கில்லர் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து ஒரு டொரண்டோ மாதிரி மாற்றிட்டு ஃபுல்லாக சுற்ற வச்சிட்டான். ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க டைமில் தான் அது அவ்வளோ வேகமாக சுற்றுது. இது ஒரு ரியல் டொரண்டோ வந்த மாதிரி சுற்ற வைக்கிறான். அத்தா அப்படியே இந்த நம்மளை போட்டு பார்த்து சொல்கிறேன். ஐயா ஓடிடும்டா சொல்லி பஞ்சமாயிட்டு போகிறாங்க. இப்போ தான் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம மேலே பறந்துக்கிட்டு இருந்த அந்த அவுளில் பறந்துக்கிட்டு இல்லை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லோன்னே அது ஐயோ போட்டு இருக்குது சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து எப்படியே தப்பிச்சு போல் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.